ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் என்கிட்ட சகோதரர் கேட்டிருந்தாங்க, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பானுமா லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குட்டி குட்டியாக சிக்கனை கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு அதை ஒரு 4-5 அலசி அதை பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரிஞ்சி இலை போட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் போட்டு அதை நல்லா தாளிச்சுக்கோங்க. அது வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, ஏன்னா பிரியாணிக்கு தான் நல்லா வதங்கணுமே தவிர இது போல் கிரேவிலாம் பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் ஒன்றும் இல்லைங்க, மீடியமாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறியையும் அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் உள்ள டேஸ்ட் எல்லாம் சிக்கன்லையும் அப்படியே சாறுறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்களையெல்லாம் அதில் சேர்த்துப்போம். இதில் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தூள் சேர்த்துருக்கு, குழம்புத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கு, அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஒன்று கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அதோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கருகினாப்பில் போயிடும். அது எப்போதுமே தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி தாங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கணும். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றிட்டு அதுக்கப்புறமா கறி மட்டும்தாங்க இருக்கும். அப்போ அரை செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கறி வேகிறதுக்கு மட்டும் அந்த கீழ் பதத்தில் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கறி சாஃப்டாக வர்றதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அதுக்கிடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போதுமே எலுமிச்சம்பழம் ஜூஸ் சால்ட்டு போட்டு குடிக்கிறது ஒரு பழக்கங்க. இது போல் நீங்களும் குடிச்சிக்கோங்க. இது ஏன் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிய டயத்தில் இந்த ஜூஸ் குடிக்கிறது அவ்வளோ அது உடம்புக்கு நல்லதுங்க. எனக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்கும்போதும் சரி, எனக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் செரிமானம் ஆகாத போதும் இது போல் நான் ஜூஸ் குடித்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. அதனால் நான் எப்போதுமே ஜூஸ் குடிக்கிறது எனக்கு பழக்கங்க. இது குடிக்கிறது அவ்வளோது நல்லது. நமக்கு சிக்கன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சிக்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, இது போல் ஒரு டம்ளரை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிறலாங்க. உடனே செரிமானத்தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் சிக்கன் நமக்கு பதமான வெந்துருச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாமல் சிம்மில் வச்சுட்டு அந்த சிக்கனை அப்படியே ஒரு கிண்டி இன்னொரு கொஞ்சம் தடவை அதை மூடி வச்சுருங்க ஒரு செகண்டுக்கு. அவ்வளோதாங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி பால் காய்ச்சிட்டு அதில் இருந்ததில் கொஞ்சமாக அந்த பாதாம் பொடி கலந்துட்டு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்ருக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிக்கன் வெந்துருச்சுங்க. செம்ம டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை போல் கிரேவி பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டீங்க, நான் உங்களுக்காக இன்றைக்கி சிக்கன் கிரேவி நான் செஞ்சு காட்டிட்டேங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
அப்புறம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியிலையும் என்னுடைய எல்லாமே அதில் இருக்குங்க. பயனுள்ளதாக பானுமா லைஃப் ஸ்டைல் சேனலில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.